கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இப்போது தேவன் எல்லாரையும் உயர்த்தி வைக்கணும்னு தான் விரும்புறார். அவர் நினைவே வேற, அவர் ஆசீர்வாதமே வேற. நம்மள கர்த்தர் என்ன செய்ய உயர்த்தி வைக்கணும், ஆசீர்வதிக்கணும், தாழ்ந்து போகக்கூடாது, எல்லாம் உயர்வா இருக்கணும்னு தான் விரும்புறார். அதனால தேவன் உயர்த்தணும்னு விரும்புறார். இந்த வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். புழுதியிலிருந்து சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தலாம். எவ்வளவு பேரு நான் எத்தனையோ சாட்சியம் கேட்டுக்கிறேன். எப்படியோ குப்பைங்களை பொறிக்கணும், குப்பை பொறிக்கணும் கூட இயேசுவை நம்பிட்ட பிறகு அவர் அழகா உயர்த்தி ஒரு பெரிய போஸ்ட்ல வச்சுதான் கேள்விப்பட்டுக்கிறேன். பைபிள்ல இருக்குது, பைபிளை உயர்த்தி இருக்கிறாரு. அதே மாதிரி இப்பொழுதும் நடக்குது. இப்போ கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னா நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் நம்ம பார்க்கவே கூடாது. நான் கூட உயர முடியுமா, எனக்கு கூட அந்த உத்தியோகம் கிடைக்குமா, எங்க குடும்பம் கூட இப்படி ஆசீர்வதிக்கப்படுமா நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தர் நினைச்சா எதையும் செய்ய முடியும். பாருங்க, நம்ம கர்த்தர் நம்மளை உழுதியிலிருந்து உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும், உயர்வா வைக்கணும்னா நம்ம என்னென்ன செய்யணும்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல தேவனுடைய பலத்த கரத்துல அடங்கி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அவர் பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும்ன்றாரு. அடங்கி இருக்குதுன்னு என்ன அர்த்தம்னா, அவருக்கு ஒபே பண்ணணும், அவர் கீழ்ப்படியணும், அவர் சொல்ற மாதிரி கேட்கணும். வசனம் படிக்கிறோம், வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வசனத்தின்படி நடக்கணும். இந்த மாதிரி காரியங்கள் நம்ம செய்யும் போது கர்த்தர் கண்டிப்பா நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. பாருங்க, வசனம் சொல்றதுன்னா 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. ஏற்ற காலத்துல நம்மளை உயர்த்தணும்னா அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பாருங்க, அடுத்தபடியா பார்க்கும்போது இதுல பைபிள்ல ஒரு உதாரணம் கூட இருக்குது. ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம், 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஸ்திரீ, அதாவது ஆபிரகாமுக்கு மனைவி பேரு சாரா, பிள்ளைங்க இல்லை, வாக்கு கொடுத்துட்டார் கர்த்தர், கொடுக்குறேன் பிள்ளை கொடுக்குறேன்னு 75 வயசுல சொன்னாரு. ஆனா குழந்தை பிறக்கல. அதுக்கப்புறம் அவங்க அந்த வாக்கு நிறைவேறலன்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க, யார் ஆபிரகாம் இல்ல, மனைவி தான் என்ன சொன்னாங்க, இல்ல நீ நமக்கு குழந்தைய பிறக்கலையே, நீ அந்த அடிமை பெண்ணை எடுத்துக்கோ, அப்போனா கர்த்தர் நம்ம குடும்பத்தை கட்டுவாருன்னாரு. சரி, உடனே சாராள் சொன்னது, மனைவி சொன்னபடியே அந்த அடிமை பெண்ணை எடுத்துக்கினாரு. அது முதல் மனைவி இருக்காங்க இல்லையா சாராள், அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நாச்சியார் சொல்லிட்டு அவங்கள பார்த்த உடனே ஒரு அற்பமா நினைக்க, பத்தியா உனக்கு இத்தனை வருஷம் புள்ள இல்லை பாரு, எனக்கு உடனே புள்ள நினைச்சுன்னு ஒரு மாதிரி நாச்சியாரை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி அசட்டையா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே உன் இஷ்டமா நீ என்ன பண்ணிக்கொண்டார் ஆபிரகாம். அதனால கடினமா நடத்தினாங்க அவளை. அவ பேர் ஆகார். கடினமா நடத்துந்து அவன் என்ன பண்ணா, விட்டு ஓடிட்டா. கர்ப்பமாகறா, எங்க போறதுன்னு தெரியல, வனாந்தத்துல ஓடிங்கிறா, தனியா ஓடுறா. ஆண்டவர் ரொம்ப அருமையானவர், ரொம்ப நல்லவர். அதை பார்த்து இந்த மாதிரி கர்ப்பமா இருந்து இந்த வயசுல இப்படி போறாரே, எங்க போவோன்னு சொல்லி கர்த்தரை கூப்பிட்டு பேசுறாரு. பேசின உடனே சரி, என்னை கண்டவர் நானும் கண்டேன் சொல்லிட்டு அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ போ, நான் நீ நாச்சியார்ட்ட போய் அடங்கிடுன்றார். உனக்கு ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை பிறக்கும், அதுக்கு இஸ்மாயில்னு பேர் வைங்க, அந்த பிள்ளை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரு. சொன்னா கூட இந்த அம்மா இப்படி எல்லாம் நடத்தினாங்களே, என்ன இப்படி எல்லாம் என்ன நடத்தினாங்களே அந்த சாராள் நாச்சியாரு, நான் போக மாட்டேன், அது என்னன்னா அவட்ட இப்படி அக்கனா போறேன்னு போயிருந்தாருன்னா அவ வாழ்க்கையை நஷ்டப்பட்டு போயிட்டுக்கும். கர்த்தருக்கு நீ போய் என்ன சொல்றாரு, உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கிடுன்னு சொன்னார். உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன பேச யோசிக்கவே இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நாச்சியாரோட போய் அடங்கி இருந்ததுனால அதே மாதிரி ஆண் குழந்தை பிறந்து ஒரு பெரிய ஜாதியா மாத்திட்டார். அப்போ இது நமக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் அவருடைய கரத்தின் கீழே அடங்கி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னா அவர் கருத்துக்கு அடங்கி இருக்கணும், அவர் சொல்ற மாதிரி கேட்கணும். வசனம் படிச்சுமா, இது வசனத்துக்கு கீழ்ப்படிக்கணும். கர்த்தர் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் வசனம் தான் முக்கியம். அசரி மாதிரி வார்த்தைன்னு பேசுவான்னு நினைக்கக்கூடாது.
கர்த்தர் நம்மோட வசனம் மூலமா தான் கர்த்தர் பேசுவார். வசனத்தை படிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். இந்த வசனம் மூலமா கர்த்தர் நம்மோட பேசுவார். இது செய்யி, இது செய்யாத, இங்க போ, இங்க போவாதன்னு கர்த்தர் பேசும்போது அதுக்கு நம்ம அடங்கி இருப்போம்னா கர்த்தர் கண்டிப்பா நம்ம நிலைமையை உயர்த்துவார். அடுத்தபடியா நான் பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக தம்மை தாழ்த்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு 23:12 தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை யார் யார் தாழ்த்துறாங்களோ தாழ்த்துறவங்களை கத்தனை செய்யறான், உயர்த்துறான். பாருங்க, இயேசுவே தன்னை தானே தாழ்த்தி தான் அந்த பரலோகத்தின் எல்லா மேன்மையும் திறந்து இந்த பூலோகத்துக்கு அடிமை போல வந்தார். இயேசு ஒரு தேவாதி தேவனே தன்னை தாழ்த்தினார்னா நம்ம தாழ்த்தணுமா? தாழ்த்தக்கூடாத? கண்டிப்பா தாழ்த்தணும். தாழ்மைக்கு எது பதம்? பெருமை. பெருமை மட்டும் கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெருமையா நினைச்சதுனாலதான் அந்த லூசிபர் நான் கர்த்தருக்கு மேல போவேன்னு நினைச்சான், கீழே தள்ளிட்டாரு. அவன் தான் அந்த பிசாசு கீழே வந்து விழுந்துட்டான். பாருங்க, நம்ம எந்த காரியத்தை குறித்தும் உலகத்துல பெருமை பாராட்டவே முடியாது. நீயும் நானும் இருக்கிறோம்னா கர்த்தர் கிருபை, நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதது அவரோட சுத்த கிருபை. அதனால எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டவே முடியாது. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், என்னென்ன குடும்பம், என்ன கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் நம்மளால வந்தது இல்லை. அது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஈவு. இதை நம்ம நினைக்கும் போது நம்ம எந்த விஷயத்துலப்பா நீங்க தான்ப்பா எங்களுக்கு, நாங்க ஒன்றும் இல்லைப்பா, நீங்க உங்களை விட்டு நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ரொம்ப அருமையான ஒரு வசனம். அந்த வசனம் கண்டிப்பா படிச்சாதான் நம்மளுக்கு அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த மாதிரி அறிக்கையிடணும்னு கர்த்தர் விரும்புறார். யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒரு என்னிலும் நான் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் இல்லாத நம்ம ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு உணரணும். அதான் தாழ்மை. நீங்க தான்ப்பா எங்களுக்கு, நீங்க கொடுக்குறதுதான் பிச்சை எங்களுக்கு கொடுத்து எல்லாமே, நாங்க ஒண்ணுமே பெருமை பாராட்ட முடியாதுன்னு நம்ம நினைப்போமானா அதுதான் சரியான ஒரு தாழ்மை. இந்த தாழ்மை இருந்த கத்தனை செய்யறாரா, உயர்த்துகிறாருன்னு வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, நம்ம என்ன பண்ணோமா, கத்தருக்கு காத்து இருக்கணுமா. கத்தரை ஒரு காரியத்தை செய்யற வரலாம் கத்தனை செய்யறாரு, கண்டிப்பா தள்ளுண்டு போக விட மாட்டாரு. கத்தர் கண்டிப்பா நம்ம என்ன செய்வார்னா கத்தர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அதனால கத்தருக்கு காத்து இருக்கணும்னு கத்தர் விரும்புறார். பாருங்க, ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றோம், ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரே, இந்த காரியம் எப்படி இருக்குது பாருங்க. குறை இல்லாதவங்க யாருமே இல்லை. எல்லார் வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருக்கும், ஏதோ தேவை இருக்கும். ஏன்னா நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம், பரலோகத்துல இல்லை. அப்போ மனுஷனுக்கு ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு குறை, இல்லை எனக்கு ஏதோ ஒண்ணு இருக்கும். அந்த நேரங்கள் நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நீங்க மாத்திரம் எனக்கு போதும், நீங்க மாத்திரம் எனக்கு போதும் சொல்லிட்டு நீங்க செய்தா தான் என்னை பெற்றுக்கொள்ள முடியும்னு கர்த்தருக்காக காத்திருந்தா கண்டிப்பா என்ன செய்வார். சங்கீதம் 40:1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் திரும்பி என் காரியங்களை செய்தார் வசனங்கள். இப்போ பொறுமையோட கர்த்தருக்காக காத்திருக்கணும்ப்பா. உங்ககிட்ட இந்த காரியத்தை சொல்லிட்டேன், என் பிள்ளைங்க காரியத்தை முட்டுக்க சொல்லிட்டேன், எங்க கணவர் காரியத்தை முட்டு சொல்லிட்டேன், என் தேவையை முட்டுக்க சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவருக்காக நம்ம காத்திருந்தோம்னு வச்சுங்களேன், ஏற்ற நேரத்துல அழகா அருமையா செய்வார். அதனால கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அருமையா நம்ம உயர்த்துறதுக்கு அவர் வல்லமுள்ளவராக்குறார். சூழ்நிலை மட்டும் பார்க்கவே பார்க்காதீங்க, நம்பி இருக்கிற கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் பாருங்க, நம்ம அவருடைய வழிகளை நம்ம கை கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புறாரு. கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வழிகளை நம்ம அவர் வழியில நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 37 அவர் சொல்றாரு, நம்ம 37:24 சொல்றாரு. 37:4 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரிக்க உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறது மட்டும் இல்ல, கர்த்தருடைய வழிகளை என்ன பண்ணுவோம், நம்ம கைக்கொள்ளும். கர்த்தருடைய வழிகளை எப்படி கை கொள்வீங்க? வசனம் தான். வசனத்தை நம்ம படிக்கும்போது வசனம் மூலமா கர்த்தர் நம்மோடு பேசுவார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்,
அவருடைய வழியை நம்ம என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். அப்போ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கணும், கர்த்தருடைய வழியை நம்ம பின்பற்றணும்னு கர்த்தர் விரும்புறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான காரியம் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. தேவனுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் உயர்த்துவார். பாருங்க, 1 சாமுவேல் 15:22 வசனத்துல பார்க்கும்போது, சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிகளும் ஆட்டு கடாக்கள் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த ஒரு சவுல் ராஜா இருந்தார். முதல் ராஜா சவுல் தான் இஸ்ரவேல்ல. இந்த சவுல் ராஜாவை நல்லா அழகா இருந்தார், கர்த்தர் கீழ்ப்படிஞ்சார், ரொம்ப எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவளுக்குள்ள ஒரு பெருமை வந்துருச்சு. கர்த்தர் சொன்னாரு, அமலேக்கியர்லாம் அழிச்சுது. அவங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வந்தப்போ அவங்க தடை பண்ணாங்க. அதை நான் மனசுல தான் வச்சுன்னுக்கிறேன். அதனால என்ன பண்ணேன், அந்த அமலேக்கியர்கள் எல்லாரையும் அழிச்சிரு, ஆடு மாடு அரசாங்கம் எல்லாத்தையும் அழிச்சிருன்ட்டார். சரின்னு சொன்னவன் என்ன பண்ணிட்டான், ஆடு மாடுங்கள்லாம் அழிச்சான ஒழிய அதுல கொழுமையா இருக்கிறதெல்லாம் எடுத்து கொலிக்க வச்சுட்டான். கொலிக்க வச்சுட்டு கம்முன்னு ஆயிட்டாரு. கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர்ட்ட போய் நம்ம போய் சொல்ல முடியுமா? கர்த்தர்ல உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து என்னப்பான்னு கேட்டாரு. எல்லாம் கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்யிட்டேன். அப்போ இந்த ஆடு மாடு சத்தெல்லாம் கேக்குது, அது என்னன்னு கேட்டாரு. அதுவா, அது ஜனங்க சொன்னாங்க, கர்த்தருக்கு பலி எடுக்கிறது கொழுமையா இருந்தாலும் ஏன் வேஸ்டா வெட்டணும், அதை எடுத்து பலி கொடுக்கறதுக்கு வச்சிருங்கன்னாரு. அந்த ஜனங்க பேச்சை கேட்டு நான் என்ன பண்ணேன், அந்த ஆடு மாடெல்லாம் எடுத்து வச்சிட்டேன்னு சொன்னான். அது கர்த்தருக்கு பிரிவில்லாத காரியம். அப்பதான் சாமுவேல் மூலமா சவுலோட கர்த்தர் பேசுறது என்னன்னா, பலியை பார்க்கல கீழ்ப்படுதல் தான் உத்தமம். நான் சொன்னது கீழ்ப்படி. உன் பலி எனக்கு என்னத்துக்கு? உன் பலி தேவையே இல்லை. நீ கீழ்ப்படியாத பலி கொடுத்தாலும் லாபம் இல்லைன்றார். அப்போ இதுல நம்ம கற்றுக்கொள்றது என்னன்னா, நான் இப்பெல்லாம் பலி எல்லாம் கொடுக்க வேண்டிய கர்த்தர் நமக்காக பலி ஆயிட்டாரு. நான் காணிக்க கொடுக்குறேன், தசம்பாகம் கொடுக்குறேன், இதை வாங்கி கொடுக்குறேன் ஊழியத்துக்கு, அதைச்சே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கர்த்தர் கீழ்ப்படிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ கர்த்தர் கீழ்ப்படியாத, நீ என்ன செய்தாலும், ஊழியத்துக்கு செய்தாலும், ஓடி ஊழியம் செய்தாலும், இல்லை என்ன ஊழியத்துக்கு காணி கொடுத்தாலும், என்னன்னு இது எது செய்தாலும் கணக்கு வச்சுக்க மாட்டார். முதல்ல உங்ககிட்ட கீழ்ப்படிதல் தான் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படுகிறீங்களா? எப்படி கீழ்ப்படியுதுன்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் சொன்னா வசனம் எப்படி? வசனம் பைபிள் நம்ம கை கொடுத்துக்கிறாரு. எவ்வளவோ பேர் எத்தனையோ லாங்குவேஜ்ல, எத்தனையோ ஜாதி இன மக்களுக்கு அவங்க லாங்குவேஜ்ல ஸ்கிரிப்டே கிடையாது, எழுத்தே கிடையாது, பைபிளே கிடையாது. ஆனா இன்னைக்கு கிருபையா நம்மளுக்கு பிரிண்டட் பைபிள் எல்லா லாங்குவேஜும், நம்ம இந்தியாவில் நிறைய லாங்குவேஜுக்கு இப்ப தமிழ், தெலுங்கு, எல்லாமே இங்கிலீஷ் எல்லாத்துலயுமே இருக்குது. இந்த வேதத்தை கர்த்தர் கொடுத்தா அந்த வேதத்தை படிக்கணும். படிக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசுங்கன்னு கேட்டா கர்த்தர் பேசுவார். பேசும்போது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கண்டிப்பா அது கீழ்ப்படிவோமானா அப்ப கர்த்தர் நம்மளை உயர்த்துவாரு. நான் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன்னா கர்த்தர் உயர்த்துறதுக்கு ஒரு சான்ஸே இல்லை. அதனால கர்த்தர் என்ன சொன்னாரு, என் வார்த்தையை நீ தள்ளிட்ட, வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல, அதனால உன்னை ராஜ்யத்திலிருந்து எடுத்துட்டேன்னு சொல்லி அவருக்கு பதிலா தாவீதை கர்த்தர் அரசனா தேர்ந்தெடுத்துட்டார். அதனால நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தரால நம்ம உயர்த்த பண்ணோம்னா வசனத்துக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். முக்கியமா நம்ம கர்த்தரை இன்னும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா ஒரே ஒரு காரியம், முக்கியமான காரியம் சொல்றாரு, நம்ம உள்ளத்துல அதை ஏற்றுக்கொள்ளணும்னு விரும்புறாரு. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, பிறந்தவங்க யாருமே பாவமே செய்யலைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளானாம். அப்போ இந்த அன்பை தெரிஞ்சுக்கணும், அவரால் நம்ம உயர்த்தப்படணும், நம்ம அவரால் ஆசீர்வதிக்கப்படனா முதல் கீழ்ப்படுகிறது அவர் இயேசுவே நான் பாவின்னு ஒப்புக்கணும். அப்புறம் ரத்தத்தினால எனக்கு ஆசீர்வதிங்க, ரத்தத்தினால கழுவுங்க நம்ம கேட்கணும். அப்போ கர்த்தர் நம்ம கழுவும் பொழுது நம்ம உள்ளத்துல வரும்போது நமக்கும் அவருக்குள்ள நல்ல ஒரு உறவு ஏற்படும். அந்த உறவாடணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய வசனத்துக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்மளை உயர்த்துவாரு. நீங்க உயர்த்தணுமா? கர்த்தர்ட்ட வாங்க, கர்த்தர் கீழ்ப்படிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறையா. இந்த பாதப்புள்ள வர தேவரே கொடுத்த நல்ல தருணத்துக்காக சோத்திருக்கிறையா. நாங்க எங்களை உயர்த்தணும்னு தான் நீங்க விரும்புறீங்கப்பா. நாங்க உயர்த்துறது என்ன செய்யணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க, அதற்காக சோத்திருக்கிறையா.
ஆண்டவன் காத்திருக்கணும், உங்க கீழ்ப்படியணும். ஆண்டவரே சோத்திரிக்கிறையா, உமக்கு அடங்கி இருக்கணும். எங்கத்தான் எங்களோட பேசுனீங்கப்பா, உமக்கு அடங்கி இருக்க, உமக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே எங்க கிருபை தாங்க. வசனத்துக்கு கீழ்ப்படினப்பா. வசனத்தை படித்து தியானித்து அதுக்கு உபய பண்ணி ஆண்டவரை கீழ்ப்படிந்து வாழ உதவிச்சீங்கப்பா. இன்னைக்கு எந்தெந்த பேர் நிலைமையில இருக்காங்கப்பா, கஷ்டம், கடன் தொல்லை, பிரச்சனை, வியாதி, வேதனை, தொல்லை, என்னால ஒன்றும் பண்ண முடியல, என் வாழ்க்கை இவ்வளவுதானா நினைச்சு சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. அவங்களோட நீங்க பேசுனீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துறப்பா, நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே இன்னைக்கு வேதனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இடத்துல வந்து உன்னை தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து அந்த உள்ளத்துல இருதயத்துல ஏற்றுக்கொண்டு உமக்காய் ஜீவிக்க உதவிச்சீங்க. அப்பொழுது நீங்க உயர்த்துவீங்க. அதற்காக சோத்திரிக்கிறையா. ஆட்டு இடையனாய் இருந்த அந்த தாவீதை ஆண்டவர் அரசனாக மாட்டினீங்கப்பா. கீழ்ப்படியாத சவுல அந்த அரசாட்சியிலும் கீழே தள்ளிட்டீங்கப்பா. அந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது. தாவீதை போல நாங்க உயர்த்த பண்ணோம். குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவன். எந்த சிறுமையில இருந்தாலும் மக்களுடைய சிறுமையை மாற்றி உயர்த்தியும் நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.